வெற்றிவேல் முருகன் கருவூர் எல்லாம் வல்ல பழனாபுரி ஆண்டவன் கருவூர் குருநாத அருணாபுரி எம்பெருமான் கருவூர் மற்றும் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ண திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தது வரிசைப்படி பாடலின் 1162 ஞானா விபூஷன் என துவங்கும் பொதுப்பாடலுக்கான இசை வடிவத்தை பார்த்ததற்கு பின்பு இந்த பாடலுக்கான பொருளுக்கத்தையும் பாராயணத்தையும் பார்த்து அதை பழனியாண்டம் திருவிழா சமர்ப்பிப்போம். ஒரு ஆச்சாரம். இந்த பாடல் ஓதி போற்று எம்பெருமான் திருவிழை நாடி பாடப்பெற்ற பாடல். தானான தானன 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 தானான தானன 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 தானான தானன 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 தனதான என்ற சந்தகுறிப்புடைய பாடல். ஞானா விபூஷணி காரணி காரணி காமா விமோகினி வாகினி யாமளி மா மாயி பார்வதி தேவி குணாதரி உமையாள் தன்னாதா கிருபாகர தேசிகர் தேசிகர் வேதாகமே அருள் தேவர்கள் தேவ நல்லீசா ஜடா பரமேஸ்வரர் சர்வேஸ்வரி முருகோனே தேன் ஆர் மொழி அள்ளி நாயகி நாயகர் வாநாடு உள்ளோர் தூளும் மாமையில் வாகன சேநாடு மானின் மனோகரம் ஐய மனவாளா சீர்பாத சேகரன் ஆகவும் நாயினன் மொக்கா விகார விடாய் கிட ஓடவே சீராகவே கலையால் உன்னை ஓதவும் அருள்வாய். பேனார்கள் நீர் அது இடா அமனோர்கள் சூறாடிய கழுமீதில் ஏறிட கூணான மீனன் ஈடேறிட கூடலில் வருவன் பேராண்மையாளன் நிசாசரன் கோன் ஈருகூறாக வாழித்தோடு ரகநாயகன் பூவாயன் நாரணன் மாயன் ராகவன் மருகோனே வாழ்நாள் படா வரு சூரர்கள் மாளவே சேநாடு உள்ளோர் அவர் வீடு ஈடேறிட கோணாக வரு நாத குரூபர குமரேசார் வாசா மகோசரமாகிய வாசக தேச ஆதியோர் அவர் பாதம் அதே தோழ பாசா விநாசனாகவும் மேவிய பெருமாளே. ஞானா விபூஷணி காரணி காமா விமோகினி வாகினி யாமடை மாமாயி பார்வதி தேவி குணாதரி உமையாள் தன்னாதா கிருபாகர தேசிக வேதாகமே அருள் தேவர்கள் தேவர் நல்லீசா ஜடா சர்வேஸ்வரி முருகோனே தேனார் மொழி வள்ளி நாயகி நாயக வாநாடு உள்ளோர் தொழும் மாமையில் வாகன சேனாடு மானின் மனோகரம் ஆகிய மனவாளா சீர்பாதசேகரன் ஆகவ நாயினன் மொகா விகார விடாய் கிட ஓடவே சீராகவே கலையால் உன்னை ஓதவும் அருள்வாயே அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி வைக்கிறார் வேண்டுதல். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாம் அம்பியுடைய நாமாவடி. ஞானத்தை விசேஷ ஆபரணமாக கொண்டவள், கரி நிறம் கொண்ட சகலத்துக்கும் காரணமாக இருக்கும் தேவி, காமத்தை உயிர்கள் கூட்டும் சிறந்த மோகினி, பாதிரி நிழல் சிவபெருமானை பூஜித்த உமாதேவி, பச்சை நிறத்தி மாயையில் வல்லவள் பார்வதி தேவி, நற்குணங்களுடையவளாகிய உமையின் நாதா தலைவரும் கிருபாமூர்த்தியும் ஆகிய தேசிகர், குருமூர்த்தி ஆகிய சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே, வேதம் ஆகமங்கள் இவைதமை சிவனுக்கு அருளிய தேவதேவனே, நல்ல ஈசனே, ஜடாமுடியுடைய பரமேஸ்வரர், சர்வேஸ்வரி ஆகிய இருவர்தம் குழந்தையே, தேன்போலும் இனிய மொழிகளை பேசும் வள்ளிநாயகின் கணவனே, வானாடு உள்ளோர் அதாவது தேவலோகத்தில் உள்ளவர்கள் தொழுது வணங்கும் அழகிய மயில்வாகனவே, விண்ணுலகத்தை ஆளும் இந்திரன் புதல்வி ஆகிய தேவசேனின் மனதுக்கு இனியவனான மணவாழ பெருமாளே, மணவாழ பிள்ளையே, உனது திருவடியை என் தலைமையில் சூடியவனாகி அடியனுடைய காம விகார தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்தோடு உன்னை நான் ஓத எனக்கு நீ திருவருள் புரிவாயகன் வேண்டுகிறார். 2வது பதில பேனார்கள் நீர் அது இடா அமனோர்களை சூறாடியை கழுமீதில் ஏறிட கூடான மீனன் இடேறிட கூடல் வருவனே பேராண்மையாளன் நிசாசன் கோன் இருக்கூறாக வாழித்தோடு ரகநாயகன் பூவாயன் நாரணன் மாயன் ராகவன் மருவனே வாழ்நாள் படா வரு சூரர்கள் மாணவே சேநாடு உள்ளோர் அவர் வீடு ஈடேறிட கோணாக அவர் நாத குருவர குமரேசா வாசா மகோசரமாகிய வாசக தேசாதியோர் அவர் பாதம் அதே தொழ பாசா விநாசனாகவும் மேவிய பெருமாளே. அதாவது மதியாதிருந்தவர்களும் திருநீரிடாதவர்களுமான சமணர்களை அச்சத்தோடு சுழற்சி கொள்ளுமாறு செய்து கழுவின் மேல் ஏறும்படி செய்து கூணனாயிருந்த மீன்கொடி கொண்ட பாண்டியன் ஈடேறுமாறு மதுரைக்கு போந்தவனே, மிக்க வீரம் கொண்டவனான அரக்கர் கோமான் ராவணன் இருகூறாய் விட அம்பு தொடுத்த ரகுராமன் தாமரை மலருதொடுத்த திருவாயுடையவன் நாராயணமூர்த்தி மாயவன் ராகவன் ஆகிய திருமாலின் மருகனை வாழ்நாள் அழியும்படி வந்த சூழலில் இறந்துபட விண்ணுலகத்தவராம் தேவர்களின் வீடாகிய பொன்னுலகம் ஈடேறி வாழ அந்த தேவர்களுக்கு தலைவனாகவே வந்த நாதனே குருபரனே குமரேச பெருமாளே. வாக்கு கேட்டாதாகிய திருவாக்கையுடையவனே, தேசங்கள் பலவற்றிலும் உள்ளவர்கள் திருவடிகளில் தொழுது நிற்க பாசனாசனாய் விளங்கி வீற்றிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே, கலையால் உன்னை ஓதவும் அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் வாகினி அப்படிங்கிறார் முதல் அடியில். வாகினா பாதிரி. திருப்பாதிரி புலியூர் என்ற தளத்தில் தேவி பார்ப்பதி சிவபெருமானை திருவுருளை பெற பாதிரி விருட்சத்தின் நீழலில் தவம் செய்தார். பாடலேசன் பருமணி கோயிலுள் ஏட வீழ்ந்தனர் பாதிரி
இந்நிழல் என்னரும் தவம் செய்தனர் யாவரும் கண்ணரும் சிவன் தன்னருள் காணவேங்கிறார். திருப்பாதிரி புலியூர் புராணத்தில் தேவி தவ படத்தில் வருது. அடுத்தது வேதாகம் அப்படின்னா வேதம் கூட்டல் ஆகமம். அதாவது வேத வரம்பை எல்லாம் உள்ள ஈசனான சிவபெருமானுக்கு முருகவேள் உபதேசம் செய்தார். வேத ஞான வரம்பெது கொல் என அரண் கேட்ப உரைத்த பரஞான போதன்பர் தட்சிண கைலாச புராணத்தில் இருக்கு. அடுத்தது சம்பந்த பெருமாடு லீலைகள் பூரா. அடுத்தது 2வது பதில முதல்ல அது பூரா சம்பந்த பெருமாவுடைய 5வது அடி பூரா சம்பந்த பெருமாவுடைய லீலைகள். இது ஏற்கனவே நம்ம நிறைய திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதனால் நமக்கு எளிதில் ஞாபகம் இருக்கும். இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் சுவாமி கொட்டி வச்சிருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல அம்பியுடைய நாமங்களில் பூரா சொல்லி இப்படிப்பட்ட பராக்கிரமங்களுடைய உமாதேவியின் தலைவர் அருளுக்கு இருப்பிடமானவர் சிவபெருமானுக்கும் குரு. எம்பெருமான எங்கேயோ கொண்டு போகிறார். குருவுக்கே குரு. சிவனுக்கு வேதாகங்களை அருளிய தேவதேவன், நல்ல ஈசன், ஜடையுடைய பரமேஸ்வரர், எல்லாவற்றுக்கும் தலைவியாக ஈஸ்வரி, இருவருடைய குழந்தை சோமாஸ்கந்தமூர்த்தி, தேன்போலும் இனிய மொழிகளை பேசும் வள்ளிநாய்க்கு கணவன், விண்ணுலகத்தில் உள்ளவர்கள் வணங்கும் சிறந்த மயில் வீரன், விண்ணுலகத்தை ஆளும் இந்திரனின் மாணவன், தேவயானையின் இனிமையான கணவன். இப்படிப்பட்ட பெருமாளே, உன்னுடைய திருவடியின் தலைமையில் சூடியவனாகிய நாயினும் இழிந்த அடியனுடைய காம விக்கார தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்தோடு உன்னை நான் பாட அருள் புரிய வேண்டும் வேண்டுகிறார். 2வது பதில உன்னை போற்றாதவர்களும் திருநீற்று அணியாதவர்கள் ஆகிய சமணர்களை அச்சத்தோடு சுழற்சி கொள்ளுமாறு வாத செய்ய அழைத்து கழுவில் ஏற்படி செய்து கூணனாய் இருந்த மீன்குடியுடைய பாண்டியன் கூண் நீங்கி ஈடேறுமாறு மதுரைக்கு ஞான சம்பந்தராக சென்ற பெருமாளை, மிக்க வீரம் கொண்டவனும் அரக்கர்கள் அரசனுமான ராவணன் 2 பிளவாக அம்பை செலுத்திய ரகுராமன், தாமரை மலர் இதழ் ஒத்த வாயுடைய நாராயணமூர்த்தி, மாயவனாகிய ராகவனுடைய மருகனே, வாழ்நாள் அழியும்படி வந்த சூரர்கள் இறக்க விண்ணுலகத்தில் வாழும் தேவர்கள் வீடாகிய பொன்னுலகம் ஈடேறி வாழ சேனைக்கு தலைவனாக வந்த நாதனே, குருபரனே, குமரேசனே, வாக்கு கெட்டாத திருவாக்கியுடையவனே, நாடுகள் பலவற்றிலும் உள்ளவர்கள் உன்னுடைய திருவடியில் தொழுது நிற்க பாசங்களை நீக்குவனாக விளங்கி வீற்றிருந்து அழ்வாளிக்கும் பெருமாளே, உன்னுடைய திருவடியை என் தலைமையில் சூடியவனாகிய நாயினும் இழிந்த அடியனுடைய காம விக்கார தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்தோடு உன்னை நான் பாட நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவிழா சமர்ப்பித்த அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவரக்கும் எல்லாம் அல்ல குமரேச பெருமானுக்கு அருவரா, பழனாபுரியனுக்கு அருவரா, குருநாதர் அருணாபுரம் முருகாசனம்.